ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். தேவலோக கன்னிகளான ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்கெல்லாம் எப்படி உருவானாங்க அப்படிங்கிற கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். ரம்பை, மேனகை, ஊர்வசி இவங்கெல்லாம் எப்படி உருவானாங்க அப்படிங்கிற கதையை தெரிஞ்சுக்க பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்ச அந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து நிறைய பொருட்கள் வெளிவந்துச்சு. காமதேனு அப்படிங்கிற பசுமாடு, ஐராவதம் அப்படிங்கிற யானை, லக்ஷ்மி தேவி, இப்படி நிறைய புனிதமான விஷயங்கள் வெளிவந்துச்சு. இவங்கள மாதிரியே பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து வெளிவந்தவங்க தான் தேவலோக கன்னிகள். இவங்கள அரம்பையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்சரசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சரசுகள் அப்படின்னா நீரில பூத்த தாமரை பூ அப்படின்னு அர்த்தம். இவங்க ஒவ்வொருத்தரும் நீரில் பூத்த தாமரை பூக்கள் மாதிரி அழகா இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இந்த பேரு வந்திருக்கு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து மொத்தம் 60,000 அரம்பையர்கள் வெளிவந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பார்வதி தேவியுடைய தோழிகள் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. தேவலோக கன்னிகள் அப்படின்னாலே நமக்கு முதன்மையா ஞாபகம் வருது ஒரு 4 பேர்: ரம்பை, ஊர்வசி, மேனகை. ஆனா இவங்களை காட்டிலும் இன்னும் நிறைய அப்சரசுகள் இருக்காங்க. அப்சரசுகள்லயே ரொம்பவே முதன்மையான ஒரு அழகி அப்படின்னா அவங்க தான் ரம்பை. இவங்க இந்த அரம்பையர்களுக்கே தலைவியாவும் இருக்காங்க. இந்த அரம்பையர்கள் பார்க்கடல்ல இருந்து வெளிவந்த உடனே சிவனை நோக்கி தவம் இருக்காங்க. இவங்களுடைய தவத்தை பார்த்து இவங்க கண் முன்னாடி சிவன் தோன்றி இருக்காரு. இந்த அரம்பேர்கள் எல்லாமே சிவன் கிட்ட ஒரு சில வரங்களை கேட்குறாங்க. எங்களுக்கு அழியாத இளமையும் சாகா வரமும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கேட்ட அந்த அழியாத இளமையையும் சாகா வரத்தையும் கொடுத்த சிவபெருமான் அதோடு சேர்த்து இன்னொரு வரத்தையும் கொடுக்கிறாரு. அதுதான் பார்வதி தேவிக்கு நீங்கள் எப்பவுமே தோழியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த வரம். இதை ஏத்துக்கிட்ட அப்சரசுகள் எங்களுக்கு தனியா ஒரு உலகம் வேணும் அப்படின்னு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதை ஒத்துக்கிட்ட சிவபெருமான் இவங்களுக்கு தனியா ஒரு உலகத்தையும் உருவாக்குறாரு. அந்த உலகத்துக்கு பேரு தான் அரம்பையர் லோகம். இங்க இருக்கிற அரம்பையர்களுடைய வேலையே சந்தோஷமா நடனமாடுறது, பாடல்களை பாடுறது, அப்புறம் தேவலோகத்துல இருக்க தேவர்கள் முன்னாடி நடன நிகழ்ச்சிகளை நடத்துறது, பாடல்களை பாடுறது, இந்த மாதிரியான விஷயம்தான். அது மட்டும் இல்லாம இந்த அரம்பையர்களை தேவர்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களுக்காக பயன்படுத்தினாங்க. அது என்னன்னா, யாராவது தவம் இருந்தா அந்த தவத்தை கலைக்கிறதுக்காகவும் இந்த அப்சரசுகள் அனுப்பப்பட்டாங்க. என்னதான் தேவலோக கன்னிகளா இருந்தாலும் அவங்களால ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாது. இவங்களால எப்பவுமே மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறைய அமைச்சிக்கவே முடியாது. இவங்க எப்பவுமே தேவலோகத்துல நடனமாடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டாங்க. இவங்களுக்கு எக்கச்சக்க வரங்கள் கிடைச்சாலும் இந்த மாதிரி விஷயம் இவங்களுக்கு ஒரு சாபம் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.